ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு தேவையான இது பச்சரிசிங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி கொடுத்தாங்க இல்லையா, அதில் மிச்சம் இருந்த பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. இது உரித்த பச்சை பட்டாணிங்க. பொங்கல் அப்போ வாங்கின அந்த பச்சை பட்டாணியை தான் உரித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்துட்டேங்க. இப்போது இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு தேவையான குக்கரை நான் வச்சாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெயும் விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியும் நீட்டாக கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் 2 நீட்டாக கட் பண்ணிட்டேங்க. இது கூட அந்த உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. தாளிப்புக்கு தேவையான அந்த மசாலா ஐட்டமும் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்சுருக்கிற பச்சரிசி, இது உரித்து வச்ச பச்சை பட்டாணி, இவ்வளோ தான் இருக்குதுங்க என்கிட்ட. அதனால் நான் இதை வச்சே தான் செய்கிறேன். உங்கள்கிட்ட கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவரு, எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது இது தாளிப்புக்கு தேவையான பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். அது கூட பட்டை, லவங்கம், எது இருக்கோ அன்னாச்சி பூ எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். அது கூடவே நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் சேர்த்தாச்சுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எதனா ஒர்க்கு பேலன்ஸ் இருந்தால் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. என்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு தாங்க நான் செய்வேன். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம செய்யலாம். அது நல்லா சூப்பராக வரும். இப்போ என்ன பண்ணணுன்னா, டொமேட்டோவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் டொமேட்டோ. அதை சேர்த்த உடனே நம்ம கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம கிளறி விடணும். தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. அடுத்தது உரித்து வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணியும் நான் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சரிங்களா? இதுக்கு நான் சைடிஷ்ஷாக நான் எதுவுமே செய்யலைங்க. ஆனால் ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ்ஷு இதுக்கு நான் செஞ்சுருக்கேன். அது என்னன்றது பார்ட் 2ல் உங்களுக்கு போடுறேன். கொஞ்சமாக கலர் பொடியும் சேர்த்து கிளறிக்கலாங்க. இது லாங்காக போகிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரித்து போட்டிருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ தாங்க. இப்போது இந்த மசாலா ஓரளவுக்கு கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு கிளறிடலாம். அப்போ தான் இந்த மசாலாவினுடைய டேஸ்ட்டு அந்த அரிசியில் இறங்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.